அப்பா நான் கிளம்புறேன். ஈவினிங் அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா நான் வண்டி உங்களுக்கு இங்க அனுப்பிச்சிடுறேன். நீங்க ஃபங்க்ஷன் போயிடுங்க. போயிட்டு வாமா. வரையா. மேடம் குட் மார்னிங். மார்னிங். என்ன நீங்க ஆஃபீஸ் கிளம்பலையா? இன்னைக்கு 11:30க்கு போனோம், மீட்டிங் இருக்கு, அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐசி. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? என்ன? இல்ல உங்களுக்கு ஒன்றும் டைம் ஆகலையே? இல்ல பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? ஐயோ நான் கோச்சிக்கல, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லைங்க, காவல்துறை உங்க நண்பன்றீங்க. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி நட்பும் அன்பும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் விசாரணைங்கிற பேரில் அடித்து சித்திரவதை பண்ணி அப்பாவிங்களை கூட குற்றம் செஞ்சவங்க மாதிரி ஒத்துக்க வைக்கிறீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம்? இல்லைங்க, கேட்கணும்னு நினச்சேன், கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அரவிந்த், நீங்க கேட்டதுல தப்பு இல்லை, ஆனால் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அதில் தான் தப்பு. நீங்க சினிமால பாக்குற போலீஸ் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நிஜம் போலீஸும் நடந்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, மக்கள்ல நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல. கிரைம்ஸ் மாறிடுச்சு, கிரிமினல்ஸ் மாறிட்டாங்க, அவங்க செய்யற கிரைம்ஸோட விளைவுகளும் மாறிடுச்சு. ஆனா அவங்களை சித்திரவதை பண்றதுதான் எங்களோட நோக்கம்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், முந்திலாம் கிரைம்னா என்ன, ஒருத்தர அடிச்சுக்குவாங்க, இல்லாட்டி ஒரு கத்தியால இன்னொருத்தர குத்துவாங்க. ஆனா இப்போ ஒரு பாம்பு வச்சானா ஆயிரக்கணக்கான உயிர்கள் இல்லையா? அதனால எங்களோட இன்ட்ராகேஷன் பேட்டர்னும் மாற வேண்டியிருக்கு. முந்திலாம் கிரைம் பண்ணிட்டு அவன் ஓடுவான், போலீஸ் சைக்கிள்ல துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிருவாங்க. இப்ப கிரிமினல்ஸ் ஜெட்ல போறாங்க, அப்ப நாங்க ராக்கெட்ல தானே போகணும். அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா லைட்டா ஈஸியா இன்ட்ராகேட் பண்ணா யாரு உண்மையை ஒத்துக்குவாங்க? இப்ப பாம்பேல நடந்த சம்பவம் உண்மை என்னன்னு தெரியும், எவிடன்ஸ் கையில இருக்கு, யாரு ஒத்துக்கிட்டாங்க? அந்த மாதிரி பிரஷர்ஸ், இந்த பிரஷர்ஸ்ல தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்ட்ராகேஷனும் அப்படிதான் நடக்குது. We are misunderstood. I don't blame you. இல்ல மேடம், நீங்க உங்க பக்கம் நியாயத்தை மட்டும் பேசுறீங்க, பொதுமக்களோட நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. குற்றவாளிங்க கிட்ட அன்போட நடந்துக்கணும் மேடம். அவங்களுக்கு அன்பால வழி சொன்னா தான் திருந்துவாங்க. ஜெயிலில் நீங்கள் பண்ணுற டார்ச்சர்னால அவங்கெல்லாம் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் வெளியில் வந்து தப்பு பண்ணிட்டு எப்படி தப்பிக்கலான்னு தானே யோசிப்பான். என்ன நான் சொன்னது கரெக்டு தானே? நீங்க எப்போது ஜெயிலில் விசிட் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை கூட பார்த்ததில்ல மேடம். கொஞ்சம் பேப்பரில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கேள்விப்பட்டதை வச்சோ யாரோ சொன்னதை வச்சோ நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம்? நீங்கள் இப்போ வந்து ஜெயிலில் விசிட் பண்ணுங்க. அங்க மென்டல் ஹெல்த்துக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கு, பிரிசனர்ஸோட வெல்ஃபேருக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க நடக்கிறது இல்ல. ஒரு சில சம்பவத்தையும் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் செய்யற ஆக்ட்ஸை வச்சியும் நீங்க பூரா போலீஸ் ஃபோர்ஸையும் தப்பா இட போடக்கூடாது இல்லையா? வெரி குட். அந்த வெரி குட் உங்களுக்கு இல்ல அண்ணி, அரவிந்துக்கு. உங்களையே நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாருல்ல, அதுக்கு தான். இல்ல இல்ல, என் மனசுல பட்டதை நான் கேட்டேன், அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் கூட உங்களை சாம்பார் சாதம் தான் நினைச்சேன். பெரிய ஆளுதான். ஏய், என்ன அவர் போய் சாம்பார் பிரியாணின்னு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு? அதில்ல அண்ணி, இவரு காந்தியவாதியா, அப்புறம் யாரையுமே எதிர்த்து பேச மாட்டாராம், எதுக்கு எடுத்தாலும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாராம். இப்படிலாம் இவர் தங்கச்சி இவரை பத்தி சொல்றா, நான் கூட பாத்திருக்கேன் அண்ணி. ஆனா இப்போ உங்களையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாரே, அதான் ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? காந்தியவாதினா அஹிம்சை வழியில போவாங்க, அமைதியா இருப்பாங்க, அது கரெக்ட். ஆனா தப்ப தட்டியே கேட்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது? ஒருத்தனை அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அடிய வாங்கிக்கிட்டு அவன் செய்யற தப்ப அவனுக்கே உணர்த்துறது அது ரொம்ப கஷ்டம். அதான் அஹிம்சை. சுதந்திரம் எப்படி வாங்கினாங்க? யாரையாவது அடிச்சு வாங்கினாங்களா?
இல்லையே, அடி வாங்கி வாங்கினாங்க. இப்போ உனக்கு புரியும் இல்லையா எந்த மெத்தட் இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் மோர் எஃபெக்டிவ்? அரவிந்த், நானும் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு காலத்துல ஆசைப்பட்டது உண்டு. ஆனா சூழ்நிலை, அதுக்கப்புறம் இந்த வேலை. எனிவே, இந்த காலத்துலயும் இவ்வளோ ஆனஸ்டா இருக்கிறது ஐ அப்ரிஷியேட் இட். சரி, நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நான் டைரக்டா வந்துடுறேன். அப்பாக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். லேட் ஆச்சு, நான் ஃபோன் பண்றேன். பாய். ஹலோ, அண்ணி ஏதோ பாராட்டிட்டாங்கன்னு கனவுல எதுவும் முழுகிடாதீங்க. ஆபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாருங்க. மை ஏர்லியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், அதே செக்ஷன் தான், ஒன்றும் மாற்றம் இல்லையே. இப்போ என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன்? நான் தான் சொல்லிட்டேனே, ஏற்கனவே கிறிஸ்ப் கிளியரா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டேனே. ஏய், எங்க போற? இது என்ன கேள்வி? கம்ப்யூட்டர் கிளாஸ் தான். இனிமே கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒழுங்கா உள்ள போ. ஏன் எதுக்கு என்னன்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உள்ள போனா போ. என்னம்மா விளையாடுறியா? இது 2 இயர்ஸ் கோர்ஸ், தெரியும்ல? நம்ம எவ்வளவு பணம் கட்டியிருக்கோம். எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் சொல்றேன். உள்ள போ நீ முதல்ல. டாடி, டாடி. ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ லேட்டர். டாடி, அம்மா பாருங்க டாடி, கிளாஸ்க்கு போக வேணான்றாங்க. நீங்க தானே என்ன கம்ப்யூட்டர் படிக்க சொன்னீங்க. மாஸ் கம்ப்யூட்டர் சார்? எஸ், மாஸ் கம்ப்யூட்டர்ஸ். உங்க ஸ்டூடெண்ட் மீராவோட ஃபாதர் பேசுறேன். கமிஷனர் சாருங்களா? ஆமா, நான் கமிஷனர் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். மீராவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவ இனிமே கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண வரமாட்டா. ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்யூ. டாடி, திஸ் இஸ் டூ மச். என்ன நீங்க என்ன கம்ப்யூட்டர் படிக்க சொன்னீங்க? என்ன படிக்க வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இருந்துச்சு. அதனால தான் உன்னை டெல்லிக்கு அனுப்பி படிக்க வச்சேன். இங்க வந்ததும் கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல அட்மிட் பண்ணேன். ஆனா படிக்கிறத விட்டுட்டு உன்னுடைய ஆர்வத்தை வேற இடத்துல டைவர்ட் பண்ணிட்டியே. என்ன டாடி, என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பார், நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். டாடி, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹாய். என்னது இது? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? என்னை யாரும் செய்ய சொல்லல, சும்மா போர் அடிக்குதுன்னு போயிட்டு வந்தேன். போர் அடிக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு போயிருப்பேன்ல. எதுக்கு இந்த வேகாத வெயில இப்படி நடந்து கஷ்டப்படுற? அதனால என்னக்கா, எங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அது உங்க வீட்ல, இந்த வீட்ல கெஸ்ட், அதுவும் சீஃப் கெஸ்ட். இத பாரு, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாது, ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இனிமே நான் தனியா போக மாட்டேன், உங்களையும் கூட கூட்டிட்டு போறேன், போதுமா? அக்கா, ஒரு சின்ன ஹெல்ப்க்கா. என்ன? பெருசா ஒண்ணும் இல்லக்கா. முந்தா நேத்து மார்க்கெட்ல ஒரு ஆளை பார்த்தேன்க்கா. அவரு ஈரோட்டுக்காரரா, ஏதோ வேலையா வந்தாரா. வந்த இடத்துல அவர் பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா. திரும்பி ஊருக்கு போக காசு இல்லைன்னு கேட்டாரு. பாவமா இருக்கேன்னு என் கையில இருந்த 10 ரூபாயை கொடுத்தேன். நேத்து மார்க்கெட்ல போய் பாக்குறேன், அவர் ஊருக்கு போகாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, ஊருக்கு போற அளவுக்கு பணம் சேர்ந்திருக்காது என்னமோ நினைச்சு கூப்பிட்டு 10 ரூபாய் நான் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல காணோம்க்கா. அதான் ஒரு ஊருக்கு போயிட்டாரா, இல்ல காசு பத்தாம எங்கேயா சுத்திக்கிட்டு இருக்காரா?
சாப்பிட்டாரா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலக்கா. அவரை பார்த்தா ஒரு 50 ரூபா கொடுக்கலான்னு நினைச்சேன். தேடி தேடி பார்த்தேன், காலெல்லாம் வலிச்சுது, அதான் வந்துட்டேன்க்கா. நீங்க என் கூட வந்தீங்கன்னா வண்டியில ஒரு 8 போய் அவரை பார்த்துட்டு வந்துருவேன்க்கா. என்னக்கா போலாமா? என்னக்கா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, தாராளமா போலாம். ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா? ஆமா, சாம்பார் சாதம் எங்க? ஓ, சாம்பார் சாதம்னு சொன்ன உடனே தயிர் சாதத்துக்கு கோவம் வருதோ? முதல்ல கை நிறைய காசு எடுத்துட்டு போனா பை நிறைய வாங்கிட்டு வரலாம். இப்பெல்லாம் பை நிறைய காசு எடுத்துட்டு போனாலும் கையளவு தான் வாங்க முடியுது. இந்தாங்க சில்லறையே வச்சுக்கோ, அப்புறம் வாங்கிக்கிறேன். இவர் எனக்கு தெரிஞ்சவர். ஊற்றுங்க சார், ஊற்றுங்க. ஊற்றுங்க சார், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ணே, ஈரோட்டுக்காரண்ணே, அண்ணே நீங்க ஈரோடு தானே? மார்க்கெட்ல கூட 2 வாட்டி பார்த்தனே. ஆமாம்மா, ஆமாம். நீங்க ஈரோட்டுக்கு போறேன்னு பணம் கூட கேட்டுட்டு இருந்தீங்க. அது நான் தாம்மா. என்னென்ன நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், நீங்க மறந்துட்டீங்க. ஏம்மா திடீர்னு பார்த்ததுல எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்போ புரியுதம்மா, இப்போ புரியுது. ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, போலையா? கையில் காசு இல்லைம்மா, நான் எங்கேம்மா போகிறது? சரி இந்தாங்க. இத பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட்ல கூட நான் உங்களை தேடினு தெரியுமா? இந்தாங்க, இதுல 55 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. அண்ணே இது போதுமா அண்ணே? பரவாயில்ல, இது போதுமா. சாரு வேற 150 ரூபா கொடுத்துருக்கிறாரு. இது போதுமா, நான் ஊர் போய் சேர்ந்துருவேம்மா. சரிண்ணே, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா, சரிம்மா. சாப்பிடுங்க நீங்க. நீங்க நல்லா இருக்கணும்மா. விமலா, காஃபி டீ? அக்கா, நான் சொன்னேன்ல ஈரோட்டுக்காரு, அவர் இவர்தான்க்கா. அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப அவரே இங்க இருக்கார் பாத்தீங்களா? நீங்க சாப்பிடுங்க அண்ணே. என்னண்ணே, சந்தியாக்கு வந்ததுல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க அண்ணே. எப்படிமா சாப்பிடுறது? அண்ணே, அந்த சாம்பாரை கொஞ்சம் ஊத்துங்க. சாம்பாரா? நீங்க தான் ஈரோடா? ஆமாக்கா. ஆள விடுமா. அண்ணே, அண்ணே நில்லுங்கண்ணே, சாப்பிட்டு போங்க. அண்ணே, அண்ணே நில்லுங்கண்ணே. என்னக்கா நீங்க ஈரோடான்னு கேட்டதுக்கு இப்படி ஓடுறாரு? அவன் ஈரோடு இல்ல. ஈரோடு இல்லையா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவன் சென்னை தான். இதோ 4 தெரு தள்ளி தான் இருக்கான். அதனாலதான் என்ன பார்த்த உடனே ஓடுறான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. அப்புறத்துக்கு ஈரோடு நம்ம சொன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு தான். இப்போ சும்மா பணம் கேட்டா நாம யாருக்காவது கொடுப்போமா? இந்த மாதிரி ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன், வந்த இடத்துல பணத்தை தொலைச்சிட்டேன், திரும்ப ஊருக்கு போறதுக்கு காசு பணம் இல்ல, எங்க அப்பா அம்மா எல்லாம் பாக்கணும், அழுது புலம்புனா தானே நாம பரிதாபப்பட்டு காசு கொடுப்போம். அப்படி அவன் நடிச்சிருக்கான், நீயும் ஏமாந்துருக்க. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? அதான் சென்னை. இந்த மாதிரி 1000 இருக்கு. நாம தான் உஷாரா இருக்கணும். அவன் 1 நாள் 2 நாள் இல்லம்மா, 10 வருஷமா இதை தான் தொழிலாவே பண்ணிட்டு இருக்கான்.
கொஞ்சம் ஏமாந்தோம் நம்ம தலையிலே மிளகா அரைச்சிருவாங்க. ச்சே, யாரை நம்புறதுன்னே தெரியல. என்ன அரவிந்த் இது? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம ஏமாந்துட்டா. நீங்க என்னடானா அவனை கூப்பிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவன் கையில காசு வேற கொடுத்துருக்கீங்க. இத பாருங்க, உதவி செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல. உண்மையே தேவைப்படுறவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏமாத்தி பழிக்கிறவங்களுக்குலாம் உதவி செஞ்சோம்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அரவிந்த். மேற்கொண்டு நாம அவங்களுக்கு எடுக்கிறோம், சோம்பேறி ஆக்குறோம். அப்போ உதவிங்கிற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? சொல்லுங்க அரவிந்த், என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. சந்தியா, உங்க அட்வைஸுக்கு தேங்க்ஸ். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு போனவன் ஏமாத்தினவனா இருக்கலாம். அதுக்காக நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா? ஒருவேளை உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு என் உதவி கிடைக்காம போகலாம்ல. அதனால என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பேன். அரவிந்த், ஒரு நிமிஷம் நான் இருங்க. யாரோ ஒருத்தருக்காக என் கொள்கையை மாற்ற முடியாது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு அப்பாவி குடும்பமா? பலம் உடைத்திடும் பகை வரை